நம சிவாய மகாபெரிவா திருடிகளே சரணம். எல்லாருக்கும் நன்றி. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். மந்த்ராஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளுடையது. எல்லாருக்குமே வெற்றிங்கிறது தேவை இல்லைங்களா? எல்லாருமே அதுக்குரிய உழைப்பு போடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் வெற்றிங்கிறது வருதா அப்படின்னு கேட்டால் தெரியல. அப்துல் கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 99% உழைச்சிட்டு தோல்வி அடைஞ்ச உடனே வெளியில் வந்துடுற. அந்த ஒரே 1% நீ திரும்பவும் முயற்சி செஞ்சின்னா கண்டிப்பாக நீ வெற்றி அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணியிருப்ப. நீ 99% முடிச்சுட்டு தோல்வி அடைஞ்ச உடனே திரும்ப நீ வித்ட்ரா பண்ணிக்கிற, அதனால தான் உனக்கு வெற்றி கிடைக்கல. அதுக்கு நீ ஒரு எளிமையான ஒரு வழியை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயே இந்த ஒரு 4 வார்த்தைகளை நீ மனசுக்குள்ளார ஏற்று. நைட்டு தூங்க போகும்போது இந்த 4 வார்த்தைகளை உன் மனசுக்குள்ளார ஏற்று. உன் மனது தெளிவடையும். கண்டிப்பாக நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் பாயிண்ட் பார்த்துடலாங்களா? கிரேட் எய்ம். எல்லாருமே எய்ம்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய அப்துல் கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட் எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் எய்ம் அப்படின்னா அவுட்புட்டை சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய இது என்ன? இப்போ வந்துட்டு கேட்குறாங்க, யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட அப்துல் கலாம் ஐயா கேட்குறாங்க, நான் இன்ஜினியர் ஆகணும். சரி, இன்ஜினியர் ஆகி என்ன பண்ண போகிறேன்? இந்த நாட்டுக்கு செய்ய போகிறேன், எங்கள் வீட்டுக்கு செய்ய போகிறேன், இந்த மக்களுக்கு செய்ய போகிறேன், இந்த ஊருக்கு செய்ய போகிறேன், இந்த ஊரில் இது இல்லை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தான் கிரேட் எய்ம். நான் இன்ஜினியர் ஆக போகிறது அது எல்லாருமே செய்ய முடியும். அதுக்கு அடுத்து நீ வைக்கிற பாரு, அது கிரேட் எய்ம். இந்த வார்த்தை உனக்குள்ளார போக போக கண்டிப்பாக உன்னுடைய எய்ம் கிரேட்டாக இருக்கும், நீ அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அச்சீவ் பண்ணணும், அது கிரேட்டாக இருக்கணும் அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கண்டினியூஸ்லி அக்வயர் நாலேஜ். நீ எதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறியோ அது உனக்கு தேடிக்கிட்டே இருக்கும். நீ தேட தேட பிரபஞ்சம் உனக்கு தேடிக்கிட்டு இருக்கும், யாருக்கு இதை கொடுக்கறது அப்படின்னு. அப்போது உன்னுடைய எய்ம் இன்ஜினியர்னா அந்த இன்ஜினியர் என்னென்ன இப்போ கரண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஏது இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் கண்டினியூஸ்லி அக்வயர் நாலேஜ். அப்போது உன் மைண்டு, உன் மனசு ஃபுல்லாகவே உன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே உள்ள விடாது. அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க். இதை செய்யணுன்னாலே உனக்கு ஹார்ட் ஒர்க் வேணும் இல்லைங்களா? எல்லாருமே இப்போ ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஸ்மார்ட் ஒர்க் செய்யறதுக்கும் உனக்கு ஹார்ட் ஒர்க் தேவை. அப்போ ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒர்க்குக்குரிய ரிசல்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறத மைண்ட் எதிர்பார்க்கும். அப்போது எந்த சுச்சுவேஷன்லையுமே உன்னுடையதை நீ வித்ட்ரா பண்ணிக்கவே மாட்டேன். அப்போ உனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். தூக்கம், சாப்பாடு இது எல்லாமே நமக்கு 2வதாக தோணணும். நமக்கு முதல்ல சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஒரு வேலைன்னு வரும்போது நமக்கு இது எல்லாமே 2வதாக தெரியும் போது தான் அதுக்கு கரெக்டாக நம்ம பாத்தில் போக முடியும். அப்போது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ தான் நமக்குரியது நம்ம கைக்கு வரும். கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதை செஞ்சால் தான் நம்மளால் முடியும். 3வதுனுடைய தொடர்ச்சி தான் இந்த 4வதுன்னு வச்சுக்கோங்களேன். பர்சிவியர், விடாமுயற்சி, தொடர்ந்து முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, 99% ஒர்க் பண்ணிவிட்டு 1% வித்ட்ரா பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. 99% அச்சீவ் பண்ணி எனக்கு தோல்வி வருது அப்படின்னாலும் திரும்பவும் நான் முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த தோல்வி எனக்கு வெற்றி ஆகும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற வேலை. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார இந்த 4 வார்த்தைகளை, இந்த மந்த்ராவை நீங்கள் ஏற்றுங்க. உங்கள் மனது மாறும். உங்களுக்கு வெற்றி கனி அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கும். இந்த 4 வார்த்தைகளை தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். நீங்கள் எந்த இடத்துல படுக்கிறீங்களோ அந்த இடத்துல எழுதி ஒட்டுங்க. அது கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கட்டும். காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனது இந்த வார்த்தைகளை அசைப்போட கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்குரியதை உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்கும். இது உண்மை. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.